ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். சிறந்திருக்கும்படி செய்வேன். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். எத்தனை பேர் நீங்கள் புகழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீங்க? யாருமே நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறோம் இல்லையா? வந்திருக்கிற முதல் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே இருக்கிறவங்களையும் வாழ்த்துக்கிறேன். ஆன்லைனில் பார்க்குறவங்களையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருமே யாரும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் பாராட்ட வேண்டும், தான் சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். யாராவது நம்ம கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டால் தூக்கம் வராது, தூக்கம் வரவே வராது. ஆனால் அதே வேளை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூ ஆர் ஹேண்ட்ஸம் பாய், ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சக நண்பர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர், நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வர? அப்படி காலரை தூக்கி விட்டுருக்கீங்க, குட், நல்லா இருக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவீங்க, கொஞ்சம் கூட தூக்கம் அன்றைக்கி ஜாஸ்தியாக வரும். பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் செய்த ஒரு செயலை குறித்து குட், நல்லா இருந்துச்சு அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. எந்த வேலை செய்கிறதுக்கும் ஒரு உற்சாகம் வந்துடும். பரவாயில்ல, நம்ம இன்னும் ஒரு 100 வருஷம் வாழணும்னு நினைப்பீங்க. அதே போல் யாராவது பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் போய் ஆமான் தானா, ஆமான் செஞ்சது மாதிரி முடிவு எடுத்துடுவாங்க சிலர்லாம். நம்ம இருந்ததுக்கு நமக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை வந்துடும். அதே போல் நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ ஆம்பளைங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு பார்த்து நீ ஹேண்ட்ஸம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. பாஸ்டர் வந்து அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு வெளியே போகிற டைமில் நீங்கள் வரிசையாக நின்று ஒவ்வொருத்தரையாக பார்த்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பெரிய பம்பாக போயிடும். உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிங்க. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து பெண்கள் என்ன செய்ய, இப்போ என் மனைவியை பார்த்து சில டைமில் ஏர்போர்ட்டில் சில வெள்ளைக்காரிங்க சொல்லுவாங்க, அவங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இவங்க சேரீ கட்டிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க சூப்பர் குட், ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கு அந்த சேரீ உடுத்திருக்கிறத பார்த்து ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறது அந்த முன்பின் தெரியாட்டா கூட அப்படி சொல்லிட்டு போகிற சமயத்தில் என்னென்னா நமக்கு எனர்ஜி என்ன செய்யும், கொஞ்சம் கூடிட்டோம். நமக்கு அந்த செல்ஃப் வேல்யூ இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய மதிப்பு, சுய அடையாளம். இப்போ நமக்கு ஒரு சுய மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, யாரும் நம்ம நல்லா இருக்கான்னு மோசமாக இருக்கான்னு சொன்னாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது. கருப்பாக இருக்கிறதான சகோதரிமார்கள், கருப்பாக இருக்கிற சகோதரமார்கள் உங்களெல்லாம் சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு வாரம் ஒதுக்குவாங்க, ஒரு பேரே போட்டிருப்பாங்க. என்ன பேர் போட்டிருப்பாங்க? யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன பேர் போட்டிருக்காங்க? அப்படி கருவாச்சி, வேறு ஏதாவது பேர்? கருவாச்சி, கருஞ்செட்டி, அவர் என்னென்னோ அப்படி நிறைய பேர்கள் கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்து. அமாவாசை, இது மாதிரி எல்லாம் கூப்பிடுறவங்க இருப்பாங்க. இவன் கொஞ்சம் தான் கலர் வித்தியாசமாக இருக்கும், இருந்தாலும் அவங்க கூப்பிட்றத பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ வெள்ளைக்காரர் மாதிரியும் இவர் சூப்பர் மாதிரியும். ஆனால் ஒன்று கருப்பாக இருக்கிறவங்க சொல்கிறேன், உங்களுக்கு சீக்கிரமாக வியாதிகள் வராது. நான் சொல்கிற வாழ்த்து இல்லை, அது உண்மை, அது ஒரு உண்மை. கருப்பாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்க தி ஆர் ஹெல்த்தி. அவங்களுடைய தோலில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சத்து இருக்குது. அது வந்து என்ன நிமிஷம் கூட நோய் வராமல் பாதுகாக்கும்.
அதனால் கருப்பாக இருக்கிறவர்கள் தான் சிறந்தவர்கள் ஆரோக்கிய அடிப்படையில். வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் நோய் தொற்றும். அதனால வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து சூப்பரு, நான் ரொம்ப பெஸ்ட்டு. கருப்பாக இருக்கிறவங்க என்னென்னு சொல்லும்போது துணிஞ்சு வெயிலில் போவான். ஆனால் கருப்பாக இருக்கிற நீ என்ன பயந்து தான் வெயிலில் போகணும். அவங்க என்ன ஆல்ரெடி கருப்பாக தான் இருக்கிற, இன்னும் கருத்தாலும் தெரியாது, இனி எவ்வளோ கருத்தாலும் தெரியாது அப்படின்னு கவலையப்பட மாட்டாங்க. அப்படின்னால ஒன்று செய்யுங்க, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். வசனத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சூலமதி சொல்கிறாள், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இருக்கா இல்லையா வசனம்? கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். வாசி பார்க்கலாம். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். உடனே எடுத்து வாசிக்க வேண்டாமா? வசனம் சொல்லாட்டாலும் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என்மேற்பட்டது. வெயில் பட்டதுனால கொஞ்சம் கருத்துட்டோம்ப்பா, அவ்வளோதான். அது ஒன்று அவங்க அதுக்கு ஒரு ரீசன்ஸ் வச்சுருக்கா பார்த்தீங்களா? எங்கள் அப்பா கருப்பாகவே நானும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன், அவ்வளோதான். ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டியதான். சொல்லிட்டு நான் கருப்பாக இருக்கிறேன் பாராதையுங்கள், அப்புறம் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். கண்ணாடிக்கு முன்னால் டெய்லி நீங்கள் போய் நிற்கிறவங்க தானே, கண்ணாடிக்கு போய் நின்று என்ன செய்கிறீங்க? தலையெல்லாம் குளிச்சுட்டு தலை எல்லாத்தையும் சீவி கொஞ்சம் பவுடர்லாம் போட்டால் தப்பு கிடையாது. இப்போ இந்த கோசக்காரன் பவுடர் போடக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லலை. அதனால் கருப்பாக இருக்கிறவர்கள் நீங்கள் கொஞ்சம் பவுடர் போட்டுக்குங்க. சோத்திரம். ஆனால் ரொம்ப வெள்ளையாக பூசினா நல்லா இருக்குது, அது பஃபூன் மாதிரி இருக்கும். அதனால் தேவைக்கு கொஞ்சம் பூசி முகத்தையெல்லாம் கழுவி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அது மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற விதத்தில் பார்த்து உடைய கொடுத்துங்க. கருப்பாக்கு எப்படி உடை சரியாக வரும்? வெள்ளையானவங்க கொடுத்ததுக்குன்னு சொல்லி கலர் இருக்குது. நீ ஏற்கனவே கலர் குறைவு, அதை விட இன்னும் ரொம்ப டார்க்கு கட்டிட்டேன்னா அவ்வளவுதான், ரொம்ப மோசமாயிடும் பார்க்குறதுக்கு. யாரும் உங்களை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கருப்பாக இருந்தால் அழகாக இருக்குன்னா ஆடை பாதி ஆள் பாதிப்பாங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு கருப்பாக இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் எப்படி இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், குண்டாக இருந்தாலும், நீங்கள் உங்களை சிறப்பானவர்களாக வைத்துக்கொள்ள முடியும். சத்தமாக கத்திரமாய்படுத்துமா? யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆகலை. ஆகவே நான் சொன்னேன், நம்ம கொஞ்சம் உடுத்துறதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா கல்யாணம் வரும்னே. ஆக உடைய கொஞ்சம் சரி பண்ணாங்க, கல்யாணம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நல்லா உடுத்துங்க. வாலிப வயசை நல்லா உடுத்துங்கிறதுக்காக இடுப்பு தெரிய மாதிரி உடுத்தாதங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா உடுத்துங்க, ஒழுங்காக உடுத்துங்க. அவள் உடைய அலங்காரமாக இருக்கிறது. அதனால தான் அவள் சிறப்பு, அவள் புகழப்பட்டாள். டீசண்டாக உடுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா உடுத்துங்க. கண்டதையும் சாப்பிடாதுங்க. கண்டதையும் சாப்பிடாம உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடுங்க. அதுபோல் இந்த உலகத்தில் வந்து சாப்பாடுக்காகவே வாழாதுங்க. சும்மா டெய்லி பிரியாணி, அதே போல் கொழுப்புள்ள ஆகாரங்கள், அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரொம்ப சுகரு, இது மாதிரிலாம் இஷ்டத்துக்கு நீங்கள் ருசி பார்த்து சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல்லே தஞ்சம்னு கிடக்காம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ரொம்ப நாள் உயிர் வாழுவீங்க. நீங்கள் குண்டாகாமல் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்பட்டீங்கன்னா குண்டாயிடுவீங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. ஆண்டவர் நல்லா உங்கள் உடம்பை வச்சுருக்க உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேற்றுக்கு ராத்திரி 2 இட்லி தான் சாப்பிட்டேன். ஆனால் இன்னும் 2 கூட சாப்பிடலாம். ஆனால் 2ஓட நிறுத்திக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம போதுமென்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயமா. ஆகவே தெய்வ பக்திக்கு மட்டும் நல்ல, உண்மையாக சொல்லப்போனால் போதும். செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஒரு சுய அடக்கம், சுய மரியாதைங்கிற மாதிரி ஒரு சுய மரியாதைக்கு சுய அடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. அப்படி நீங்கள் உங்களை கட்டுப்பாடாக வைத்து கொண்டால் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று டெய்லி பார்க்குற சமயத்தில் நல்லா நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி போய் நில்லுங்க. ஆண்கள் நீங்கள் எல்லாம் நீட்டாக ஷேவ் பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போடுங்க. இருக்கிறத நீட்டாக போட்டு அயன் பண்ணி போட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் நல்லா தான் இருக்கேன்,
சொல்லுங்கள், ஐ ஆம் குட் அப்படின்னு சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இப்போ கூட சொல்லாமே, நீங்களே சொல்லுங்கள், உங்களை பார்த்தே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான் நல்லா தான் இருக்கேன், நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் சிறந்தவன் என்று சொல்லுங்கள். ஆமென். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு செயலை செய்த பிற்பாடு நீங்கள் திரும்ப பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ மற்றவங்க பார்த்து கொடுக்கறதல்ல, நீங்கள் உங்களை ரிவ்யூ பண்ணணும். என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்றாக சமைத்தேனா, உப்பு பாருங்கள், புளி இருக்கான்னு பாருங்கள், நக்கி பாருங்கள். ஆமாம், ஒரு முறைக்கு 4 முறை பாருங்கள். அப்படியே அதுலேயே நீங்கள் வயிறு நிரம்பிடும். பரவாயில்ல, சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்லேயே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே சொல்லுங்கள், குட், நான் நல்லா செஞ்சுருக்கேன்னு. நீங்கள் உங்களுக்கு முதல்ல நல்லா சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்புறம் புருஷன்கிட்ட வைங்க. அவர் நல்லா இருக்குன்னு சொன்னால் சொல்லட்டும், சொல்லலைன்னா கவலையே படாதுங்க. வேணும்னு சாப்பிடு, இல்லைன்னா போய் ஹோட்டலில் சாப்பிடு, மனசுக்குள்ளே திட்டுங்க, வெளியே சொல்லவே சொல்லாதுங்க. நல்ல மனைவிமார் என்ன செய்யுங்க, கொஞ்சம் புகழணும். அவங்க புகழ்ந்துட்டா நல்ல மனைவியாக மாறிடுவாங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மனைவியை கொஞ்சம் பாராட்டணும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வீட்டில் சென்றால் நீங்கள் அவளை என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். பிறந்த நாள் வர்ற சமயத்தில் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். பிறந்த நாள் வர்ற சமயத்தில் எத்தனை பேர் உங்கள் சகோதரிமார்கள் மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்குறீங்க? ஒரு ஆளும் இல்லையா? ஏன் சேலை வாங்கி கொடுக்கலையா? வாங்கி கொடுக்கல, கொடுக்கணும். இனிமேல் வாங்கி கொடுக்கணும். பர்த்டேக்கு முன்னால் வாங்கி ரகசியமாக வச்சுட்டு அடுத்த நாள் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருங்க. எழுமன பிற்பாடு ரொட்டீனாக உங்கள் வேலையை செய்கிற மாதிரி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படியே இருக்கிற சமயத்தில் அவங்க முகம் ஒரு மாதிரி போகும். இன்றைக்கி பிறந்த நாள், யாருமே என்ன வாழ்த்துறதுக்கு ஆள் இல்லை அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கணவனுக்கு அதே மாதிரி மனைவிகள் என்ன செய்யுங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஒரு வாழ்த்து அவங்களுக்கு செய்வதற்கு ஏதோ ஒன்று நீங்கள் என்ன செய்யலாம், சிறப்பாக கொடுத்து அவங்கள வாழ்த்தி நீங்கள் நல்ல மனைவின்னு சொல்லுங்கள், நல்ல கணவன் சொல்லுங்கள். அவங்களோட செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவ்வப்போது என்ன செய்யுங்க, பாராட்டக்கூடிய இடங்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். புகழ வேண்டிய இடங்கள் என்ன செய்யணும், புகழ வேண்டும். அவங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யும், கூடும். நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல உற்சாகமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளையும் பார்த்து என்ன செய்யணும், நம்ம தான் புகழணும். முதல்ல சொன்னேன், நீங்கள் நம்மவே புகழணும், நம்மவே புகழணும். தேவன் அப்படி செஞ்சார். கர்த்தர் அவரது முதலாவது அவர் தன்னையே என்ன செய்வார் என்றால் அப்ரிஷியேட் பண்ணிக்கிடுவார். நம்ம ஆண்டவருடைய லட்சணம் அப்படி, குணம் அப்படி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால், அவர் 6 நாட்களும் அவர் படைக்கிறதான வேளையில் நன்றாய் செய்தவைகளை பார்த்து நல்லது என்று சொன்னார், நன்றாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் அவர் நன்றாய் இருக்கிறதா என்று பார்த்து நன்றாக செய்து முடித்துவிட்டு அவர் நன்றாய் இருக்கிறது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் நல்லா இருக்கிறதா எங்களை உங்களை ரிவ்யூ பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ஆண்டவர் 6 நாட்களும் அவைகளை படைத்து நன்றாக நல்லது என்ன, அந்த வசனத்தை படித்து பாருங்கள். இதை ஒன்று படித்தா போதும். நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல என்ன கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். 6 நாட்கள் அவர் படைக்க வேண்டும் என்று தீர்மானித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்து 6 நாட்களிலே அவர் சரியாக படைத்து முடித்தார். 6.5 நாள் எடுத்துக்கொள்ளவில்லை, 6 நாளில் அவர் படைத்து முடித்தார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், புகழும் கீர்த்தியும் மகிமையும் நமக்கு வர வேண்டும் என்றால், நம்ம ஒரு செயலை செய்வதற்கு ஒரு கால நிர்ணயம் பண்ணாமல், பாட்டுக்கு எப்போவோ செய்து எப்போவோ முடிக்கலான்னா காலம் கடந்து முடிப்பதும் முடிக்காததும் ஒன்று போல தான். ஒரு செயலை ஒரு அலுவலகத்தில்
வரதான உங்களுடைய ஃபைல்ஸாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு மேலிடத்தில் சொல்கிறாங்க இந்த டைமுக்குள்ளே இது எங்களுக்கு வேணும்னு கேட்குற சமயத்தில் அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மத்தியான சாப்பாடு 3 மணிக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கலாம் வியாதி பிடிச்சி செத்து போயிடுவாங்க. நீங்கள் சிறந்த நல்ல சூப்பராக செய்யலாம். நான் நிறைய செஞ்சேன், நான் பிரியாணி செஞ்சேன், அது செஞ்சு இது செஞ்சேன், ஆனால் என்ன பிரயோஜனம்? 3-3:30 மணி ஆகிப்போச்சே. பசியிலேயே இவங்க சுகரெல்லாம் ஆமாம் டவுன் ஆகிப்போச்சு, சில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்கள் பிரியாணி செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆகவே 1 மணி அப்படின்னா 1 மணிக்கு கரெக்டாக முடிச்சிடணும். லேண்டிங் ஆகிறது. பைலட் என்ன பண்ணுறார், அவர் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு 2 மணிக்கு ஒரு லேட்டாக வந்து இறங்குனா எவன் அந்த ஃப்ளைட்டில் ஏறுவான்? இந்த ஃப்ளைட்டில் ஆகக்கூடாது. அது மாதிரி பஸ் அப்படின்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு கொண்டு போய் இறக்கணுமோ அந்த டைமில் அடுத்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்குனான்னா அடுத்த நாள் அந்த பஸ்ஸில் போவீங்க. இல்லை லேட், இந்த பஸ்ஸுக்காரன் ரொம்ப லேட்டாக போவான், ரொம்ப ஸ்லோவாக போவான், நல்ல டிரைவர்னு சொல்லவே மாட்டீங்க. ஆகவே நீங்கள் வந்து டைம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதாவது எங்களுக்கும் முன்னால் ஒரு கிளாக்கு போட்டிருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் நாங்களும் விதிவிலக்கு இல்லவே இல்லை. அதனால் நாங்களும் டைமுக்கு என்ன செய்யணும், முடிக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் திறந்து வச்சு பேசியாச்சுன்னா டைமுக்கு முடிக்க முடியாதுங்கிறதுக்காக மூடி வச்சுட்டு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்து வச்சுட்டு பேசினா முடிக்கவே முடியாது, அது பாட்டு போயிட்டே இருக்கோம். அதனால் தான் மூடி வச்சுட்டு பேசுகிறேன். அதனால் திறக்க மாட்டேன்னு இல்லை, திறப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் முதலாவது உங்களையே நீங்கள் புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நல்லா இல்லைன்னு ஒருபோதும் சொல்லவே கூடாது. நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே சொன்ன யார் அப்படி சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டாம். சிரிச்சிட்டு போங்க, சந்தோஷமாக போங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்குறது? நான் எனக்கு நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும். உன் கண்ணு சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யார் நம்மளை மோசமாக திட்டுனாலும், தேவையில்லாமல் திட்டினாலும் கவலையே படாதுங்க. நீங்கள் நல்லா செஞ்சீங்களா, உங்களுக்கு திருப்திகரமாக செய்தீங்களா, சிறப்பாக இருந்ததா, நீங்கள் ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார். கர்த்தர் அங்கீகரித்தார் போதும். நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு நாள் உங்களை குறைத்து மதிப்பிடவே கூடாது. நம்ம ஒரு நாள் நம்ம குறைத்து மதிப்பிடவே கூடாது. ரெண்டாவது சொன்னேன், டைமுக்கு என்ன செய்யுங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் டைமுக்கு போங்க. டைமுக்கு போங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு பிரதிஷ்டை ஒரு வீட்டில் ஒரு கிளினிக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அங்கே எனக்கு சொன்ன டைமுக்கு முன்னால் நான் ரெடியாகி வீட்டில் இருக்கிறேன். ஃபோன் வரும்னு பார்த்துட்ருக்கேன். ஃபோன் அப்புறம் கூப்பிட்டு பண்ணால் நாங்கள் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இன்னும் 1 மணிக்கூரில் வந்துடுவோம். நாங்கள் 1 hour லேட்டாக வருவோம். நாங்கள் அப்படியா அப்படின்னு. ஆமாப்பா, உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இருக்கோ அப்படின்னு. அப்போ நினைப்பு என்னன்னா, பாஸ்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு வேலையும் இல்லாதவங்க, சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கு நேரம் போகாமல் இருக்கிறவங்க. நம்ம சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செஞ்சுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். காரணம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். என்னென்னா வந்து அவங்களுக்கு ஒரு காணிக்கை வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா? அது பெரியது தானே. எத்தனை மணி லேட்டாக என்ன, அந்த காணிக்கைக்காக காத்து கிடப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த இடத்துக்கு போனேன். அப்புறமும் எனக்கு சில காரியங்கள் எனக்கு திருப்திப்படலை. அவங்க சர்ச் மெம்பர் ஆகவும் இல்லையா, அப்பப்போ வந்துகிட்ருக்குறாங்க. காணிக்கை கொடுத்தாங்க. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வந்து காணிக்கை போட்டுட்டு போங்கன்ட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வாங்க, காணிக்கை போட்டு போங்க. இன்னும் வாங்க மாட்டேன்ட்டேன். ஆகவே டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். நீங்கள் சர்ச்சுக்கு டைமுக்கு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக வைப்பார். நீங்கள் வந்து அந்த டைமில் சரியாக பயன்படுத்தணும். டைமுக்கு வர்றது மட்டும் இல்லை, டைமை சரியாக பயன்படுத்தணும். வீண் பண்ணக்கூடாது. வீண் பண்ணாமல் அதை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதை நீங்கள் அரைகுறையாக செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் வைக்கவே மாட்டார். கரங்களை அசைத்து எல்லாரும் அவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
எப்படி தூங்கினாலும் கடைசி எழும்பிடுறதுக்கு பாருங்கள். அந்த கரங்கள் அசைங்கன்னு சொல்லும் போது முழிப்பு வந்துடுது. அது ஒரு பெரிய கிருபை தான். வரம் பெற்றவர்கள். நான் எதுக்கு கை அசைக்க சொல்கிறேன்னு சொன்னால் அவங்கள பார்ப்பேன். அப்போ எழும்புறாங்கள பார்த்தா கரெக்டாக எழும்பிடுறாங்களே, கரெக்டாக எழும்பிடுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க அப்பாவை பற்றி சொன்னாங்க. அது யாருன்னு சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிருவீங்க, தெரியும். அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க அப்பா காரில் போவாங்க. காரில் போயிட்டுருக்க சமயத்தில் டிரைவர் கார் ஓட்டிகிட்டு இருப்பார். காரில் ஏறணுன்னு தூங்கிடுவாராம். ஆனால் கரெக்டாக வந்து டீ கடை எங்கே வருமோ அப்போ எழும்பிடுவாராம். எப்படித்தான் அந்த டீ கடை தெரியும்னு தெரியல. ஆனால் அப்போ அவர் என்ன செய்வார், எழும்பிடுவார் அப்படின்னு அவங்க மக சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யார் அப்படின்னு கேட்காதங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் சந்தேகம் யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதனால் டைமை என்ன செய்யணும், நம்ம சரியாக கேட்கணும். மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி என்ன செய்கிறேன், முடிக்கிறேன். பாஸ்ட் இப்போ தானே பிரசங்கத்தை ஆரம்பிச்சிங்க, இப்போவே முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதுங்க. என்ன செய்யறதுக்கு, டைமுக்கு முடித்தா தானே நானும் புகழ் பெற முடியும். அதனால் டைமுக்கு நான் என்ன செய்யணும், முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வசனங்கள் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 14 வசனம். 2 கொரிந்தியர் 1:14. 2 Corinthians chapter 1 verse 14. கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை. பாருங்க, பாஸ்டர் யார் புகழணும்? வசனம் என்ன சொல்லுகிறது? பாஸ்டர் யார் புகழணும்? விசுவாசிகள் புகழணும். நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல. எத்தனை பேருக்கு நாங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறோம்? பாஸ்டர்ஸ் நாங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்மையாக இருந்தால் கை வைத்து காட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வைத்தணும்னு அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம் இருந்தால் மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் கை உயர்த்துற அந்த ஸ்பீடை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. எப்படி புகழ்ச்சியாக இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. புகழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு என்ன செய்யுங்க, ஒரு நாள் என்ன செய்யுங்க, ஒரு மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. பாஸ்டர் இன்னைக்கு உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. என்றைக்காவது யாராவது இங்கே பிரசங்கம் பண்ண எங்களுக்கு ஒரு மெசேஜில் பதில் போட்டிங்களா? ஒரு தம்ஸ் அப் இப்படி ஒன்று விரல் இது போட்டால் போதும். இதுக்கு பேர் என்னென்னா குட் பாஸ்டர். நல்லா வேறு ஒன்றும் லெட்டர் ஒன்றும் எழுத வேண்டாம். அங்கேருந்து அதுக்கு பேர் என்னது, ஐக்கானா, அது என்ன ஒன்று போடுங்க. இமோஜி, ஐக்கான், வாட் எவர் மேபி, அது என்ன செய்யுங்க, அது கண்டுபிடிச்சி இப்படி போட்டிங்கன்னா பாஸ்டர்ஸுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக வர்ற பாஸ்டர்ஸுகள் நல்லா பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, போகும்போது சொல்லுங்கள், பேசுங்க ஒன்று சொல்லிவிட்டு நல்லா பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஜிபே தொலைச்சே போடுவார் ஆண்டவர் உங்களை. என்ன இப்படி சொல்கிறாரு? வர்ற பாஸ்டர்ஸுக்கு காணிக்க, வர்ற பாஸ்டர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறதுலேருந்து நாங்கள் கொடுத்துக்குறோம், தாராளமாக கொடுக்குறோம், குறைவில்லாமல் கொடுப்போம், வஞ்சகம் இல்லாமல் கொடுப்போம். அதனால திரும்ப திரும்ப கூப்பிட்டா சேலத்துக்கு வருவாங்க. சேலத்தை திரும்ப திரும்ப கூப்பிட்டு வராமல் ஒருத்தர் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சேலத்தில் போனால் அமெரிக்கா போயிட்டு வர்றது மாதிரின்னு சொல்லுவாங்க சில டைமில். அமெரிக்காவில் கூட அவ்வளோ காணி கிடைக்கான்னு சில டைம் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி அவங்க நல்லா கவனித்து நல்லாவே அனுப்புவோம். ஆனால் சில ஆட்கள் கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க, அப்புறம் கூட மாட்டோம். தங்கிறதுக்குன்னு வீடு எடுத்து வச்சுருக்கோம், நல்லா நீட்டாக எங்கெல்லாம் வச்சுருப்போம், அங்கே தங்கிக்கணும். இல்லை எனக்கு 5 ஸ்டார் 7 ஸ்டார் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா ரைட், ஓகே, ஒரு முறை நீ வா தங்கிட்டு போ, இனிமேல் ஜென்மத்துக்கும் ஒன்றை கூப்பிடுறதில்லை, முடிவு பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஜிபே, ஃபோன்பே வர்றவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்களுக்கு முடிந்தால் என்ன செய்யுங்க, ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல ஊழியக்காரர் கொடுக்க மாட்டார். நீங்கள் முடிந்தால் பார்க்கும்போது நல்லா இருந்து சொல்லுங்கள், சொன்னால் போதும். அது சொல்லலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் உங்கள் சார்பில் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ விசுவாசிகிட்ட கேட்டேன், பிரயோஜனம் அறிஞ்சு சொன்னாங்க, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, நான் சொல்லிக்கிடுவேன், நீ கவலையே விடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பாராட்டுறீங்களா? 1992 அதுலேருந்து இங்கே இருக்கிறேன், 4 நூற்றாண்டு, அரை நூற்றாண்டாக போகுது. இத்தனை வருஷம் ஒரு நாளாவது பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு ஒரு மெசேஜ் போட்டிங்களா? போடலை. அதனால் எனக்கு கூகுள் பே அனுப்புங்கன்னு சொல்லலை. நான் யாரும் கூகுள் பே எனக்கு அனுப்ப வேண்டாம். அதை நீங்கள் காணிக்கை பெட்டியில் என்ன செய்யுங்க, போடுங்க, எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? நீங்கள், அதாவது நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல நீங்களும் எங்களுக்கு எப்படி இருக்கிறீர்கள்? புகழ்ச்சியாக இருக்கிறீர்கள். விசுவாசிகள் அவங்க பாஸ்டர்ஸுக்கு அவர்கள் புகழ்ச்சி. இப்போ நாங்கள் எழும்பி இவங்களை என்ன செய்யணும்? நல்ல விசுவாசிகள்னு சொல்லணும். அப்போ தான் காணிக்க போடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் தசபாகம் விடும். அப்படியா? அதுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா உங்களை நாங்கள் மதிக்கணும். நல்லா இருந்தால் நல்லதுன்னு சொல்லணும். நல்ல விசுவாசிகள் அப்படின்ட்டு உங்களை நாங்கள் பார்க்குற சமயத்தில் சொல்லணும். நீங்கள் தவறாமல் ஆலயத்துக்கு வர்ற விசுவாசி. ஒரு பிள்ளை இங்கத்தான் இருக்கிறா, எங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க பார்க்குறதுக்காக, விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் சொன்னேன், ரொம்ப நல்ல தங்கமான பிள்ளை, அருமையான பிள்ளை, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னேன். அப்போ கல்யாணத்துக்கு கேட்டு வர்ற சமயத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சி நாங்கள் சொல்லுவோம். உங்கள் மகன் நல்லா இந்த விசுவாசி நல்ல விசுவாசி, ஒழுங்காக சபைக்கு வருவார், ஒழுங்காக ஊழியம் செய்வார், இந்த பிரச்சனையும் இல்லாதவர், நல்ல ஆள், உண்மை உள்ளவர் அப்படின்னு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். நீங்கள் அறகுறையா சொல்ல ஒருத்தர் அங்கே போனால் என்னென்னா, நீங்கள் மெம்பர்ஷிப் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்களா கேட்டால் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். அதே போல் என்னென்னா, ஞானஸ்நான சர்டிஃபிகேட் கூட நான் எடுத்துட்டு நான் வாங்கவே இல்லை. அது எங்கே இருக்கோ, அந்த ஆள் இருக்காரா செத்தாரா தெரியல, தேடி பாருங்க எல்லாம், அதில் நம்பிக்கை இல்லை. ஞானஸ்நான சர்டிஃபிகேட்லாம் எனக்கு தேவை என்பது அப்படின்னு கோபம் வந்துச்சு அந்த ஆளுக்கு. இந்த மாதிரி ஒழுங்காக எவ்வளவு நாள் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, மெம்பராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். 10 வருஷமாக மெம்பர்ஷிப் இருக்குன்னா உங்களை நாங்கள் புகழுவோம். எத்தனை மகிமைப்படுத்துங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்னன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே வேறு சபைக்கு போயிட்டு வர்ற ஆட்கள், ஊர் சுற்றிட்டு ஒவ்வொரு சபையாக போயிடுற ஆட்கள் அப்படின்னா உங்களை குறித்து நாங்கள் எந்த புகழ்ச்சியும் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய நேரங்கள் வந்தாலும் சொல்ல மாட்டோம். உங்களை புகழ்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இங்கே உபவாசம் நடக்கிற சமயத்தில் அங்கே நம்ம உபவாசம் நடக்கும், இங்கே வேறு இது நடக்கும். அங்கே வராமல் இங்கே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை புகழவே முடியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேர் புரிகிறது? ஆகவே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும், இந்த சபைக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைன்னா அந்த வீட்டுக்கு புகழ்ச்சியாக இருக்கணும். சம்பாதிச்சா காசு கொடுக்கணும். காலையில் போனால் சாயங்காலம் வீட்டுக்கு ஒழுங்காக டைமுக்கு வரணும். இவரெல்லாம் சுற்றி ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டினா எங்கே புகழ முடியுமா? எந்த அப்பாத்துக்கு புகழ்வார்? எந்த அம்மா புகழ்வாங்க? ஒன்று பெற்றதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி திட்டுவாங்க. சில ஆட்கள் அப்படி திட்டு வாங்குற பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரிகிறது. திட்டு வாங்காமல் இருக்கணும்னா ஒழுங்காக வீட்டில் அம்மா கொஞ்சம் உதவியாக இருங்க, அப்பா கொஞ்சம் உதவியாக இருங்க. அப்போ திட்டு வாங்க மாட்டீங்க. நல்லா படிங்க, டைமுக்கு படுத்துவங்க, சும்மா ஃபோனை வச்சுட்டு அலையாதுங்க. அப்படிங்கும்போது திட்டு வாங்க மாட்டீங்க. நல்ல மகன் நல்ல மகள்ங்கிற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் உங்களை குறித்து நாங்கள் புகழத்தக்கதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல பெயர் வாங்கத்தக்கதாக, நல்ல ஊழியம் செய்கிற விசுவாசிகளாக, நன்றாக ஒழுங்காக சபைக்கு வருகிற விசுவாசிகளாக, நன்றாக ஆத்மாதாயம் செய்கிற விசுவாசிகளாக, நல்ல சுபாவம் உள்ளவங்களாக, பிரச்சனை இல்லாத ஆட்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற. சத்தம் ஒரு அலியில சொல்லுவோமா? எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? நல்ல பிள்ளைங்களாக இருப்போம், நல்ல விசுவாசியாக இருப்போம். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இந்த சபையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 15 வருஷம் இதே சபையில் தான் இருக்கிறவங்க
நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சில 25 வருஷமா அங்கே தான் இருக்கிறாங்க. அருமையார்களே, ஆகவே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சி, நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சி. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த வசனம் கிறிஸ்துவின் நாளிலே, வசனத்தை திரும்ப பாருங்க. கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சி, நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக புகழப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமும் உள்ளவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். இன்னும் ஆண்டவர் எவ்வளவோ நபர்களை பார்த்து நல்ல சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்ததான சாட்சி பெற்றதான நபர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் விரும்புகிறீங்களா? வருகை நாளில் உங்கள் மரணம் வரும்போது அல்லது பரலோகத்துக்கு போகிற சமயத்தில் அங்கே போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் எனக்கு புகழ்ச்சி இல்லைன்னாலும், இந்த உலகத்தில் என்னை பார்த்து, என்னுடைய உருவத்தை பார்த்து, என்னுடைய படிப்பை பார்த்து என்னை குறைத்து மதிப்பிட்டாலும் நான் கவலைப்பட போகிறதே இல்லை. என்னுடைய மகிழ்ச்சியும் புகழ்ச்சி. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கல்லராக இருக்கிறேன்னு சொல்லி பெருமைப்பட்டு நரகத்துக்கு போவீங்க. ஆனால் அதே வேளையில் நான் கல்லர் இல்லை, நான் படிப்பு இல்லை, நான் நல்ல ஒரு குலத்தில் பிறக்கலை, இப்படிங்கிற நிறைய சஃபர் ஆகிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து மரித்தால் உங்கள் பாடுகள் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைன்னா அது கணக்கில் சேரவே சேராது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளேயே மரிக்கிறவர்களாக இருந்தால், ஒருவேளை உலகத்தில் எல்லாருக்கும் வரக்கூடியதான பாடுகள், அசட்டை பண்ணுதல், அற்பமாய் நினைப்பது, உங்களை குறைத்து மதிப்பிடுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு நேரிட்டாலும் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். ஒரு நாள் வருகிற சமயத்தில், கிறிஸ்துவின் நாளில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் எக்காலம் துணிக்கும், கடைசி எக்காலம் துணிக்கும், நாம் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தை நீங்கள், இயேசு கிறிஸ்து மலையிலே மறுரூபமானார். அப்பொழுது அவருடைய முகம் எப்படி சூரியனை போல பிரகாசித்தது. மோசே மறுரூபமானான், அவனுடைய முகம் பிரகாசித்தன, அழகாக இருந்தார்கள். சரம் ரூபம் மாறுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிற சமயத்தில் இந்த அற்பமான சரத்தை ஆண்டவர் மகிமையான சரமாக அவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இப்போ இருக்கிறது மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கவே மாட்டோம். நம்ம ஒப்பிடப்படவே முடியாது. கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம். இயேசு கிறிஸ்து அழகானவர். அவருக்கு ஒப்பாக நம்ம இருப்போம். எல்லா நிலைமையிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக சிறப்பாக அங்கே வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? அப்படி என்றால் அவரால் நீங்கள் புகழப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீங்கள் வாழ வேண்டும். அவர் உங்களை புகழத்தக்கதாக வாழ வேண்டும். வாசித்து பாருங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். சில நபர்கள் அவர்களையே புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. என்ன படிப்பு என்ன தெரியுமா, என்னுடைய குலம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, நான் நிறம், குலம், ஜாதி, இன்னும் நிறைய காரியங்களை, என்ன கார் வச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது தெரியுமா, வீட்டில் என்னென்ன பொருட்கள், இதெல்லாம் பற்றியும் சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரில் எழுதும் பொழுது, நான் மேன்மை பாராட்டுவது அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிற பாருங்க, என் பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள், இவ்வளவு கர்த்தருக்காக பாடுபட்டேன், இவ்வளவாக எனக்கு கஷ்டம், கிறிஸ்துவுக்காக நான் கஷ்டம் சகித்தேன் அப்படின்னு சொல்வதில் நீங்கள் மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் பலவீனங்களில் நான் என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரில் நீங்கள் சொல்லி இருக்கிறது. வீட்டில் படிங்க, இப்போ எல்லாம் தேடி பார்க்க நமக்கு சமயம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. என் பலவீனங்களில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். 2 கொரிந்தியர் இப்போ படிங்க, அப்போ உங்களுக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க.
பலவீனங்களில் மேன்மை பாராட்டுறது காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை எடுத்தா படியுமா? எங்கே இருக்கு? 2 கொரிந்தியர்ல 12 அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். சேர்த்து கத்திரமாய் படுத்துவோமா? பலவீனத்தில் மேன்மை பாராட்டுனா கிறிஸ்துவின் வல்லமை நம்ம மேலே அதிகமாக தங்குமா? ஹல்லேலூயா. அதே மாதிரி பாடுகளில் மேன்மை பாராட்டினால் நமக்கு என்ன அப்பவும் வல்லமை விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் அங்கே நாம் அதை குறித்து பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷமாகிய இந்த வல்லமையை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 8ஆம் வசனம், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. எவ்வளோ கீழே தள்ளினாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? மடிந்து போகவே மாட்டோம். மேன்மை பாராட்ட வேண்டும். கலங்க வைத்து கத்திர அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஏன்னா 10ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தரா இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரத்தில் என்ன செய்கிறோம்? சுமந்து கொண்டு திரிகிறோம். ஜீவன் விளங்கும். பாடுகள் நம்மளை விளங்கும் போது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மடிந்து போகாமல் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம் அப்படி என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளால உயிருள்ள ஒரு தன்மை, நம்ம உயிருள்ள கிறிஸ்தவனாக நம்ம இருப்போம். ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்தவனாக நம்ம இருப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேகமாக நம்ம கடந்து செல்வோம். அதாவது தன்னைத்தான் புகழுகிறவன் கர்த்தரால் என்ன செய்யப்பட வேண்டும்? புகழப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை வாசித்து 50ஆம் வசனம் அல்ல, 47வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அருமையானவர்களே, நீங்க வாசித்து 2 கொரிந்தியர் 1:14 படித்தீர்கள். நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சி, நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சி என்று சொல்லி போசனாகிய பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவின் நாளிலே அது எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கும் என்று எல்லாம் சொல்லுகிறதான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற 12வது வசனம், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம். எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியை நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களை குறித்து சொல்லுகிற சாட்சியை எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. சத்தமா கரங்களா சேர்த்து உங்க மனசாட்சி உங்களை என்ன செய்யணும்? புகழணும். மனசாட்சியின்படி உங்களை புகழ முடியுமா? மனசாட்சியின்படி நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்தை உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன் எல்லாம் சொன்னான். ஆனாலும் இந்த ஆயக்காரனை போல் அல்ல. பார்த்தீங்களா? அப்போ அந்த புகழ்ச்சி என்பது நம்முடைய புகழ்ச்சி சரியான புகழ்ச்சியாய் இல்லை. நம்ம குறித்து நம்மவே சொல்கிற புகழ்ச்சி சில சமயத்துக்கு உண்மையாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாக நாம் நம்மை குறித்து புகழ்கிற மனசாட்சியின்படி புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே அவன் என்ன சொல்கிறான்? கபடமில்லாமல் நடந்தோம் என்பதை பற்றி தான் சொல்லுகிறான். உங்கள் மனசாட்சி உங்களை பற்றி சொல்லணும், நீ உண்மையானவன், நீ கபடஸ்தன் அல்ல, உன் பக்தியில் கபடு இல்லை
என்று உங்கள் மனசு உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இப்படி சாட்சி கொடுக்க முடியும்? உங்கள் மனசு உங்களை குறித்து சாட்சி கொடுக்குமா? நான் கபடஸ்தன் அல்ல, என் பக்தியில் கபடு இல்லை, என் பேச்சில் கபடு இல்லை, இன்னும் என்னுடைய பணம் நம்ம சம்பாதிக்கிறதுல கபடு இல்லை சொல்ல முடியுமா? அதாவது பலவிதமான கபடுகள் இருக்கிறது. 1 பேதுரு 2:2 படிக்கும் பொழுது சகலவித கபடு என்று சொல்லப்படுது. சகலவித கபடுகள். அப்போ பலவிதமான சகலவிதமான கபடுகள் இருக்கிறது. அதில் முதலாவது கபடு என்ன அப்படின்னு பார்த்தால் பக்தியில் கபடு. இதில் பக்தி, அதில் கபடு. நீங்கள் நாத்தான் வேலை குறித்து படித்தீர்கள் அல்லவா? நாத்தான் வேல் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். பிலிப்பு கூட்டி கொண்டு வருகிறான். பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து கொண்டு வருகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவனை முதல் முறையாக இங்கே பார்க்கிறார். நேரடியாக பார்க்கிறார். ஆனால் அவர் ஆவியிலே பார்த்தார். அத்திமரத்தின் கீழ் இருக்கிறதை நான் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, வர்றீங்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை புகழ வேண்டும் என்றால் அவருக்கு மறைவாக நான் இல்லை என்கிற உணர்வோடு கூட எந்த ஒரு மனுஷன் ஜீவிக்கிறானோ அவனை பற்றி தான் கர்த்தர் சொல்லுவார், நீ உத்தமன் கபடத்தவன் என்று கர்த்தர் சொல்லுவார். சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. அவருக்கு முன்னால் வந்து கர்த்தராவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு வீட்டில் போய் இல்லை ஆஃபீஸில் போய் இல்லை ரோட்டில் போகும்போது செய்ய வேண்டிய அயோக்கியத்தையும் அநியாயத்தையும் எல்லாம் செய்துட்டு இங்கே வந்து அந்நிய பாஷை வாயில் வர்றது பெரிய அந்நிய பாஷை. வீட்டில் போனால் என்ன பாஷை, அது வேற பாஷை. வருவன்னு சொன்னால் நீ என்ன கபடஸ்தன், நீ உன் பக்தியிலே உனக்கு உண்மை இல்லை என்று தான் அர்த்தம். ஆகவே தேவனுடைய சமயத்தில் வருகிற சமயத்தில் நம்ம எல்லாம் ஆடுகிறோம், பாடுகிறோம், அல்லேலூயா சொல்கிறோம், பாடுறோம். மேடையில் சிலெல்லாம் வந்து சில சபைகளெல்லாம் பார்த்துருக்கிறேன், அருமையாக நின்னெல்லாம் பாடுவாங்க, செய்வாங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் அறையை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். நேரே பார்த்த உடனே அவர் சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கபடு கபடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஏமாற்றவே முடியாது. நல்ல போதகரேன்னா, நல்ல போதகர்னு சொன்னது யாரு? நல்ல ஒருத்தனும் இல்லை, போயான்ட்டார். ஆண்டவர் நான் சிறு வயதும் எல்லாவற்றையும் கை கொண்டு வருகிறேன், இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டார். விற்கிற எல்லாத்தையும் வித்து என்ன செய், சரித்திர கொடுத்து நீ ரோட்டில் என்ன செய், ஆமாம் பிச்சை எடுத்து புடைச்சிட்டு போனார். அப்படி தான் சொன்னான். அப்படி சொல்லாமல் சொன்னார் போல இருக்கு. அப்புறம் எனக்கு பின்னால் வா, இல்லைன்னு நீ என்ன பண்ண அப்படின்னு அர்த்தம் என்னது? நீ என்ன செய்கிறாய், என்கிட்ட நல்ல பெயர் வாங்க வருகிற நீ நல்ல பெயர் என்ன செய்ய முடியாது, அப்படி வாங்க முடியாது. நீ உன் பணத்தை தவறாக சம்பாதிக்கிற, அநியாயமாக சம்பாதிக்கிற. ஆனால் இங்கே வந்துட்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் இந்த நான் தசமபாகம் கொடுக்குறேன்னா உன் பக்தியில் கபடு இருக்கிறது, உன் பக்தியில் கபடு இருக்கிறது. நீ கர்த்தருக்கு கொடுக்கறதுல நீ எங்கெல்லாம் அநியாயம் சம்பாதிச்சையோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்துட்டு நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நீ கபட பக்தி உள்ளவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் அருமையாளர்களே, நம்ம பக்தியில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம கொடுக்கறதுல வந்து என்னன்னா நோக்கம் சரியாக இருக்கணும். நான் 10ல் 1 கொடுத்தால் அவர் எனக்கு என்ன செய்வார், வானத்தின் பலனிடத்தில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆகினால் நான் போடுகிறேன் என்று சொல்லி அடுத்த மாதத்தில் வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் கர்த்தரை நேசித்து கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு என்று அவருடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும். அவர் சோதிப்பார், கொடுக்காமலே சோதிப்பார். அப்பொழுதும் ஆண்டவருக்கு என்று கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தர் கொடுக்க கொடுக்க என்ன செய்வோம்னா வேலை போகும், இப்போ சிலதெல்லாம் விற்று செலவு பண்ண வேண்டியது வரும். ஐயோ தரித்திரமில்லாமல் வருகிறது, கர்த்தர் கொடுத்தா நிறைய வரும்னாங்க, ஆனால் தரித்திரமில்லாம வருது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நீ கபடன். நீ கொடுத்த நோக்கம் என்ன வேறு, ஆண்டவரை நேசித்து கொடுக்கிறேன் என்று கர்த்தருக்காக என்ன செய்யணும், கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து வேண்டிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்னன்னா ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க,
நல்ல பக்தியாக நடிக்கிறீங்க, ஞானஸ்நானம்லாம் எடுக்கிறீங்க. இப்போ என்ன, வியாதி சுகமாயிடுச்சு, மகளுக்கு கல்யாணம்னு வந்தீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சுது. இப்போ என்னது, எங்கே புறமுதுகு காட்டி போகிற விசுவாசம் இருப்போம் என்றால், முன்னால் நல்ல உபவாசம் பண்ணீங்களே, நல்ல ஜெபம் பண்ணீங்களே, நல்ல ஆலயத்துக்கெல்லாம் வந்தீங்களே, இப்போ என்னாச்சு? பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு, அவன் டாக்டர் ஆகிட்டான், இன்ஜினியர் ஆகிட்டான். இப்போது ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்றா, நீ ஆலயத்துக்கு இதுக்கு முன்பாக வந்ததும், நீ வந்த ஜெபம் பண்ணதும், உபவாச கூட்டத்துக்கு வந்தது எல்லாமே என்னென்னா நாடகம் அப்படின்னு கத்த சொல்லுவேன். ஆண்டவர் உண்மையாக நேசித்தால், அவர் உன்னை ஆசீர்வதித்தாலும், அவர் உன்னை ஆசீர்வதிக்காம போனாலும் சரி, அவர் உங்கள்கிட்ட உயர்த்தினாலும், எவ்வளோ உயர்த்தினாலும் அவ்வளோ உயர 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 நீங்களும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் எப்படிலாம் ஜீவிச்சிங்களோ அதை விட அதிகமாகி கொண்டே இருப்பீங்க. ஜெபம் அதிகமாகும், வேத வாசிப்பு அதிகமாகும், உபவாசம் அதிகமாகும், ஆலயத்துக்கு வர்றது, ஆலயத்தில் ஈடுபடுகிற காரியங்கள் இன்னும் அதிகமாக வேண்டுமே தவிர குறையவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்ல நமக்கு நேரம் இல்லை, நாங்கள் சமயம் முடிந்து விட்டது. அதாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வசனம் 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மல்கியா 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகள் போதும். அதாவது மந்தையிலே நல்ல கொழுத்த கடா இருக்கிறது, ஆனாலும் கெட்டு போனதை, கால் வரல, சரியா கால் வரல, அப்படிப்பட்டது, கால் ஒடிந்து போனது, அப்படிப்பட்டதை நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவருக்கு, இல்லைன்னா செத்து போனதை கொண்டு வந்து நீ ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற நேர்ந்து கொடுக்குற அப்படின்னு சொன்னா அது கபடம். ஒரு வீட்டில் உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சுட்டான், ஒருத்தர் என்ஜினியருக்கு, ஒருத்தர் அது இது என்று எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டீங்க. கடைசி 5வது பையனுக்கு படிப்பு வராது, கொஞ்சம் காதும் சரியாக கேட்காது, பேச்சும் கொஞ்சம் அரைகுறை தான். இப்போ சொல்கிறீங்க, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், 2 இருந்தால் 1 கொடுக்கணும், இப்படி ஏதோ பேசுகிறா வச்சுக்கிங்க. இப்போ ஒப்பு கொடுத்துட்டீங்க. என்ன ஒப்பு கொடுத்தீங்க? இந்த டாக்டராக இருக்குன்னு அவனையும் ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே என்னோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரை ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த 5வது இருக்கான் இல்லையா, பேச்சு சரியாக வராது, காதும் சரியாக கேட்காது, காலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான், படிப்பு இல்லை, அவனை ஆண்டவர் ஊழித்து கொடுத்துட்றான். ஆண்டவரே சொல்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் வந்து ஊழியத்துக்கு கொடுக்குறவங்க ஒன்றும் லாயக்கு இல்லாத குழந்தை என்ன செய்வாங்கன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. சில சமயத்தில் அப்படிப்பட்டதை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார், அது வேறு காரியம். ஆனால் நீ கபடஸ்தான், உனக்கு ஒன்று தான் இருக்குது, நீ இருக்கிறதுல வந்து அதை தான் இருக்கிறதை அப்படி கொடுத்தா கர்த்தர் ஏற்றுக்கொண்டதை பயன்படுத்துவார். ஆனால் இவன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய நல்லா இருந்தோம், நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால், நீ சரியாக உண்மையாக நேர்மையாக சிறந்ததை கொடுக்காமல் நீ என்ன செய்கிறாய்? சிறந்ததை உனக்கென்று வைத்துக்கொண்டு சரியில்லாததை கர்த்தருக்கென்று கொடுப்பாய் என்று சொன்னால் நீ கபடஸ்தன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 24:32-2:5 வசனங்கள். சங்கீதம் 32:2-5 வசனங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எப்போ அவன் ஆவியில் கபடம் உள்ளவனாக மாறுகிறான்? 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். எப்போ அறிக்கை செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கிற சமயத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சானா, ஒரு கையை மட்டும் வைத்து வச்சுக்கிட்டான். எதுக்குன்னு கேட்டோன்னா சொன்னானா, ஒருத்தனுக்கு ஒரு அடி கொடுக்கணும், நான் அது மிச்சம் பாக்கி இருக்குது, ஆனால் இப்போ நான் கை கீழே போட்டுட்டா அவனுக்கு அடி கொடுக்க முடியாது, அதனால் நான் கை வைத்து வச்சுருக்கேன்.
ஞான ஸ்நானத்துக்கு வர்ற சமயத்தில் நான் எல்லாம் ரெடி, பாவமெல்லாம் விட்டுட்டேன், விக்கிரகாரதனை விட்டு விட்டேன், விபச்சாரத்தை விட்டு விட்டேன், எல்லாத்தையும் சொல்லி வெத்தலை பாக்கு இல்லை, பீடி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் நான் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி நீ வந்து ஏமாற்றி ஞான ஸ்நானம் எடுக்கிறவனாய் கல்யாணத்துக்காக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஞானஸ்தானம் எடுத்தால் நீ கபடஸ்தன். நீ ஆயத்தமாகி நீ ஞானஸ்நானம் சரியா பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். அதே போல் கர்த்தருடைய பந்தி கொடுக்குற நேரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க, நீங்கள் சரியாக இருக்கிற ஆட்கள் பந்தி எடுங்க என்று சொல்லுகிற சமயத்தில் நீங்கள் சரி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து மனைவிகிட்ட பேசலை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு பல விதமான தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குது. இங்கே வந்து ஆயத்தமாக இருக்கிறவங்களாம் கை வைத்துங்கன்னா அப்படியே கை வைத்துனீங்கன்னா நீ கபடஸ்தன். யார் கபடஸ்தன்? என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு பந்தி எடுக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பேச்சில் என்ன செய்யணும்? நம்ம கபடு இல்லாமல் இருக்கணும். அதை சொல்லி முடிச்சிடறேன். 24:4 சங்கீதம் 24:4 வாசிக்கிறோம். 24 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து கபடாய் ஆணையிடாமல் இருக்க வேண்டும். கபடாய் ஆணையிடக்கூடாது. சும்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் கூட மந்திரிகள் சொல்லிடுறாங்க, அப்படி சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, எலெக்ஷன் டைமில் சொல்லிடுவாங்க. கபட நாடகம் அது. ஓட்டு கிடச்சிருப்பான், அவ்வளோதான். அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போது நான் ஒழுங்காக வச்சு காப்பாற்றுவேன்னு சொல்லி ஆணையிடுறீங்க. ஒருத்தர் என்ன செய்கிறீங்க, ஒப்பந்தம் பண்ணுற ஆணையிடுகிறீர்கள், ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அதை மறந்துடுறீங்க. கபடஸ்தன். அதே போல் பேச்சில் வந்து என்னென்னா சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அது வாலிப பசங்க மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவங்களுக்கும் அப்படி யாராவது சொல்லுவாங்க. சொன்னால் நீங்கள் நம்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் மனசில் வச்சுக்க, உங்களுடைய இருதயத்தை அல்ல, உங்களுடைய அவர் சர்வ இச்சைக்காக உங்களை அடைய வேண்டும் என்று சொல்லி சில சமயத்தை உங்கள் பணத்தை அவன் கேட்டு உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டுறதுக்காக அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி யாராவது வாலிப பசங்க பெண்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகவே மாட்டீங்க. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகவே மாட்டீங்க. ஆணையிடுவது நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்க வேண்டும். கரங்களை சேர்த்து கர்த்தர் மையப்படும். எழுமிந்திருப்போம், எல்லாரும் எழுமிந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா. கைகளை வைத்து தேவ சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் எல்லாம் நல்ல கரங்களை வைத்து ஒப்பு கொடுங்க. எல்லா கரங்களை வைத்து ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எல்லாம் தெய்வ சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளிலேயும் கபடஸ்தர்களாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல. ஆண்டவரே எங்களுடைய பேச்சுகளில் எங்களை நடக்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கபடமில்லாத ஒரு ஜீவிதம் ஜீவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே தகப்பனை தவறான வழிகளிலே போய்விடாதபடிக்கு சத்துனுடைய வழி என்னதென்று சொல்லி புரிந்து கொண்டு நேரான வழி நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்கள் நடுவில் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே உற்சாகமாய். நன்றி
இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் வாக்குத்தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே வாக்குத்தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே நான் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்குக்கு அழித்தவரே நான் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்குக்கு அழித்தவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா உம் வல்ல கரத்தால் என்னை தாங்கினீ உம் சிறகாலை மூடி காத்திட்டீர் உம் நல்ல கரத்தால் என்னை தாங்கினீ உம் சிறகாலை மூடி காத்திட்டீர் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே நீரின் பக்கத்தில் நான் ஐயப்படேன் என் துணையாக இருக்கின்றீரே நீரின் பக்கத்தில் நான் ஐயப்படேன் என் துணையாக இருக்கின்றேன் கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் ஒரு முறை கூட சொல்லுமா நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே கரங்களை வைத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவான் தேவைக்குள்ள எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஓ ஹalleluya thank you Jesus தகப்பனே ஒவ்வொரு தேவைகளை கத்த சந்திப்பீராக ஒவ்வொருடைய விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருடைய கத்தாவை பலவிதமான தேவைகள் எல்லாவற்றை கத்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கத்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்
பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட கத்த கிருபை செய்யுங்க. அபிஷேகம் பெற கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் பல நெருக்கடியான சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக கவலையோடு, வேதனையோடு, பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்நாளின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் இன்றைக்கு ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் நீ அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என்ன தேவையோடு வந்திருந்தாலும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நீ பதில் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னை விடுவிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து போடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே புகழ்ச்சி எனக்கு வேணும், உம்முடைய புகழ்ச்சி எனக்கு வேணும்னு சொல்றாங்க. கையில் வைத்து ஆண்டு கொடுங்க. உம்முடைய உம்மால் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, உம்மிடத்துல எனக்கு கீர்த்தி வரணும், உம்மிடத்துல எனக்கு மகிமை கிடைக்கணும், அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, கேட்ட வசனத்துக்கு எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றையும் சிறப்பாய் நான் செய்யணும், நான் சிறப்பாக செய்யணும், டைம் எடுத்து செய்யணும், டைமுக்குள்ளே நான் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு நான் செய்யணும். கபடு எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. கபடான கர்த்தாவே ஆண்டவரே குணத்தோடு நான் காரியங்களை செய்யக்கூடாது. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கத்த உதவி செய்வா. தகப்பனே, கரங்களை வைத்து ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் உம்முடைய புகழ்ச்சியை பெறணும், உம்மால் கனம் பெற வேண்டும். கத்தது கிருபை செய்யும்படியாக கேட்கிறோம். இந்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு, என் குடும்பத்துக்கும் நிறைவேறுவதாக, இந்த சபைக்கு நிறைவேறுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.